இந்த உலகத்திலேயே நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற, விரும்புற, அதையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளா கூட வச்சிருக்கிற 2 ஜீவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அது நம்ம பெற்றோர் தான். அத நிச்சயமா மறுக்க முடியாது. அவங்களுக்கு கிடைக்கலனா கூட பரவால்ல. நமக்கு கிடைச்சா போதும். அவங்க ஜெயிக்கலனாலும் பரவால்ல. நம்ம ஜெயிச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. பல பிள்ளைகள் உணர்றாங்களா அப்படின்னா உணர்றதில்ல. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு வகையில அது பெற்றோர்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இன்னைக்கு பல பெற்றோருக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது தெரியல. அவங்க பல விதத்தில மத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்றது, திட்டி வளர்க்குறது, பாசங்கிற பேர்ல அடிச்சு வளர்க்குறது, இல்லன்னா ரொம்ப செல்லம் குடுக்குறது, ரொம்ப கண்டிச்சு வளர்க்குறது. ஒண்ணு போனா இந்த பக்கம், இல்லன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு போறது. இது மாதிரியான பல விஷயங்கள் செய்றதுனால, அவங்க அந்த பேரண்டிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ட சரியா புரிஞ்சுக்கிறதில்ல நெறைய பெற்றோர். அதனால பிள்ளைங்கள் வளரும்போது பெற்றோருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத, பெற்றோருடைய பாசம் என்ன, பெற்றோருடைய அன்பு என்னங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியறதில்ல. இத எப்படி கம்யூனிகேட் பண்றது? இத எப்படி மக்கள்ட்ட, அதாவது பிள்ளைகள்ட்ட சொல்றது? அப்படின்னும் அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்தில கூட்டு குடும்பம் இருந்தது. பெரியவங்க இருப்பாங்க வீட்ல. வயசான தாத்தா, பாட்டி இருப்பாங்க. அப்ப பேரண்ட்ஸ் பிள்ளைங்கள தவறான முறையில கண்டிக்கும்போதோ, ஏதாவது சொல்லும்போது, தாத்தா, பாட்டி கண்டிப்பாங்க. "இல்லம்மா அப்படி சொல்லாத, குழந்தைய திட்டாத, குழந்தைய அடிக்காத" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலி, தனிக்குடித்தனம், வெறும் 4 பேர், அப்பா, அம்மா, 2 பசங்க, இல்ல 3 பசங்க இப்படி இருக்கும்போது, தட்டி கேட்கறதுக்கு, அதாவது பேரண்ட்ஸ தட்டி கேட்கறதுக்கு வீட்ல யாரும் கிடையாது. அவங்கள விட பெரியவங்கங்கிறது கிடையாது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க செய்றது தான் ஃபைனல் ஆகுது. அதாவது பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் கரெக்ட். ஒண்ணு அம்மா சொல்றது கரெக்ட், இல்லன்னா அப்பா சொல்றது கரெக்ட். அது தப்பா கூட இருக்கலாம். ஆனாலும் அதுதான் ஒரு வீட்ல நடைமுறைப்படுத்தப்படுது. அப்படி பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குறைபாடோட அந்த குழந்தைகளுக்கு அந்த பேரண்டிங் கொடுக்கப்படுது. அதனால என்ன ஆகுது, ஃபைனலா குழந்தைகள் பெற்றோருடைய அந்த மதிப்பை உணராம போயிடுறாங்க. அது பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லையா? ஸோ பேரண்டிங் சம்பந்தமா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இன்னும் நான் கத்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. அது ஒரு ஒரு ஓஷன் மாதிரி, அது ஒரு கலை. ஆனா அன்பை அடிப்படையாகக் கொண்டது தான் அந்த கலை. எல்லா பெற்றோருமே அன்பு செலுத்துவாங்க. கண்டிப்பா அன்பு செலுத்துவாங்க. ஆனா அது எப்படி பிள்ளைகள்ட்ட காமிக்கிறது அப்படிங்கிறது தான் மக்களுக்கு அது கொஞ்சம் தெரியாம இருக்கு. ஸோ இணைந்திருங்க. இந்த பேரண்டிங் சம்பந்தமா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இன்னும் நான் கத்துக்கிட்டு இருக்க விஷயங்கள நான் இதில ஷேர் பண்ண இருக்கேன். நம்ம எல்லாரும் கத்துக்குவோம். ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்காக.